கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அடுத்த கெப்பேரி தொட்டி கிராமத்தை சேர்ந்தவர் 40 வயதான கூலி தொழிலாளி சாமப்பா. இவருடைய மனைவி பாக்கியா. இவர்கள் இருவரும் வடக்கனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவருக்கு சொந்தமான நர்சரி பண்ணையில் வேலை செய்து வந்துள்ளனர். அங்கு பாக்கியாவுக்கும் பண்ணை முதலாளி பால்ராஜுக்கும் இடையே திருமணத்தை கடந்து உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த தனிமை காதலுக்கு கணவன் சாமப்பா இடையூறாக இருந்ததால் அவரை கொலை செய்ய பாக்கியாவும் பால்ராஜும் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டினர். அதன்படி கூலிப்படைக்கு ஆள் தேடிய இவர்கள் மஞ்சகிரி கிராமத்தை சேர்ந்த சீனிவாசன் என்பவரை அணுகினர். சாமப்பாவை கொலை செய்து முடித்தால் 2.5 லட்சம் ரூபாய் தருவதாக பால்ராஜ் பேரம் பேசியுள்ளார். திருமணத்திற்கு பணம் தேவைப்பட்டதால் சீனிவாசனும் தன் நண்பர் ஒருவருடன் சேர்ந்து கொலை செய்ய ஒப்புக்கொண்டு பணத்தை பெற்றுள்ளார். ஆனால் பணத்தை பெற்ற சீனிவாசன் கொலையை செய்தால் மாட்டிக்கொள்வோம் என்று அஞ்சி சாமப்பாவை கொல்லாமல் இருக்க முடிவு செய்தார். கடந்த நவம்பர் 20ஆம் தேதி சாமப்பாவை அழைத்து சென்ற அவர் கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே உள்ள ஒரு நர்சரி பண்ணையில் வேலைக்கு சேர்த்துவிட்டு அங்கேயே இருக்கும்படி கூறியுள்ளார். இதற்கிடையே 10 நாட்களாகியும் கணவனை காணாததால் உறவினர்களின் வற்புறுத்தல் பேரில் மனைவி பாக்கியா தளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பாக்கியாவின் நடவடிக்கைகளில் சந்தேகம் கொண்ட போலீசார் அவருடைய செல்போன் உரையாடல்களை ஆய்வு செய்தனர். அதில் அவர் தனது காதலரான பால்ராஜுடன் அடிக்கடி பேசியது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் ஒன்றாக வைத்து விசாரித்த போது சாமப்பாவை கொல்ல திட்டம் தீட்டியது, கூலிப்படைக்கு 2.5 லட்சம் கொடுத்தது. ஆனால் கூலிப்படையினர் சாமப்பாவை கொல்லாமல் வேறு இடத்தில் வேலைக்கு சேர்த்தது என அனைத்து தகவல்களும் அம்பலமாகின. இதனைத் தொடர்ந்து கர்நாடகாவுக்கு விரைந்த போலீசார் சாமப்பாவை மீட்டனர். கணவனை கொள்ள திட்டமிட்ட மனைவி பாக்கியா, காதலன் பால்ராஜ் மற்றும் கூலிப்படையின் முக்கியஸ்தர் சீனிவாசன் ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள மற்றொருவரை போலீசார் தேடி வருகின்றனர். பிறர் மனைவிக்கு தாலி கட்டிவிட்டு அவரது கணவனையே கொலை செய்ய திட்டமிட்டு இறுதியில் அனைவரும் கம்பி என்னும் நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த சம்பவம் கிருஷ்ணகிரி வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.